அனைவருக்கும் வணக்கம். உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் உனது முயற்சியை மாற்று அல்லது முயற்சியை கூட்டு, கண்டிப்பாக மாற்றம் வரும் என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பில் நுழைவோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னாக்க பாறைகள். பாறை பற்றின தகவலை பார்க்குறோம். என்னென்ன வகையான பாறைகள் இருக்குது, பாறைகளோட தன்மை என்ன அப்படின்னு பற்றி தான் பார்க்குறோம். பாருங்கள், பாறை அது பாறையை பற்றிய படிப்புக்கு பெயர் பெட்ராலஜி அப்படிம்பாங்க. பெட்ரஸ் அப்படின்னா பாறை, லோக்கஸ் அப்படின்னா படிப்பு. அப்போ இரண்டும் சேர்ந்தா பாறையை பற்ற படிப்பியலுக்கு பேர் பெட்ராலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த பாறைகள் பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் முதன்மையான பாறை தீப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. தீப்பாறைக்கு இன்னொரு பெயர் தாய்ப்பாறைன்னு சொல்லுவாங்க. முதன்மை பாறை, தீப்பாறை, தாய்ப்பாறை எல்லாமே இதுதான். தீப்பாறை என்று ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு லத்தீன்ல இக்னியஸ் என்று பொருள். இக்னியஸ் அப்படின்னா தீ அப்படின்னு பொருள். அப்போ இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னா தீப்பாறைகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த தீப்பாறைகள் பார்த்தீங்கன்னாக்க பூமியில் அதிக ஆழத்தில் இருக்கிற பாறை குழம்புகள் உருகி மேக்மா வெளியே வரும்பொழுது அந்த உருகி உருவாகிற பாறை தான் தீப்பாறைன்னு சொல்லுவோம். சரியா? அதனால் இது தாய்ப்பாறை. இதில் இருந்தால் மற்ற பாறைலாம் உருவாகும். அதனால் தாய்ப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த தீப்பாறைகள் 2 வகையாக இருக்கும். ஒன்று வெளிப்புற தீப்பாறை, மற்றொன்று ஊடுருவிய தீப்பாறை. வெளிப்புற தீப்பாறை அப்படின்னாக்க புவியோடைய மேலடுக்கில் காணப்படும். அது வெளிப்புற தீப்பாறை. ஊடுருவிய தீப்பாறைனாக்க பூமியோட அடிப்பகுதியிலேருந்து பாறை விரிசல்களில், பூமியோட விரிசல்கள் அங்கெங்கேயும் ஊடுருவி படிய வைத்து உருவாகின்ற பாறைகள் ஊடுருவிய தீப்பாறை எனப்படும். சரிங்களா? இந்த வெளிப்புற தீப்பாறை ஒரு எடுத்துக்காட்டு கருங்கல், பசால்ட் பாறைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? கருங்கல் பாறை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. நமக்கு போட்டிகள் எப்படி கேட்பாங்கனாக்க வெளிப்புற தீப்பாறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கருங்கல் பாறை நான் வச்சுங்க. அடுத்தது ஊடுருவிய தீப்பாறை, ஊடுருவி போகுது. சரியா சொன்னோம். இந்த ஊடுருவிய தீப்பாறை 2 வகையாக பிரிக்கிறோம். அடியாளப்பாறை, இடையாளப்பாறை. அடியாளப்பாறை பூமியோட மிக ஆழப்பகுதியில், அடிப்பகுதியில் ஊடுருவி படி வைக்கின்ற பாறை அடியாளப்பாறைன்னு சொல்றோம். இந்த அடியாளப்பாறைக்கு எடுத்துக்காட்டு கிரானைட்டு, டைரைடு, எறும்புக்கல் இதெல்லாம். இடையாளப்பாறைனா பூமியோட அடிமட்டத்திற்கும் மேல்மட்டத்திற்கும் இடைப்பகுதிகளில் படிய வைக்கப்பட்டு ஊடுருவி படி வைக்கப்பட்ட பாறைகள் இடையாளப்பாறைன்னு சொல்றோம். இதுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு டொலிரைட் பாறையா இருக்கு. சரிங்களா? அடுத்து 2வது பாறை படிவு பாறைன்னு சொல்லுவாங்க. முதல் பாறை தீப்பாறை சொன்னோம். 2வது படிவு பாறை. படிவு பாறைனா செடிமெண்டரி ராக்ஸ் அப்படிம்பாங்க. செடிமெண்டம் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லுக்கு படிவு அப்படின்னு பொருள். அப்பதான் செடிமெண்டரி ராக்ஸை படிவு பாறைன்னு சொல்றோம். இந்த படிவு பாறைகள், அந்த பாறை குழம்புகள் படிய வைக்கப்பட்டு உருவாகின்ற பாறை தான் படிவு பாறைன்னு சொல்றோம். இந்த படிவு பாறை 3 வகையாக பிரிக்கிறோம். உயிரின படிவு பாறை, பௌதீக படிவு பாறை, ரசாயன படிவு பாறை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப உயிரின படிவு பாறை அப்படின்னாக்கா உயிரின படிமங்கள், உயிரின படிவுகள் படிய வைக்கப்பட்டு உருவாகின்ற பாறை தான் உயிரின படிவு பாறைன்னு சொல்றோம். பட்டுக்கள், டோலமைட், சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் பார்த்தா உயிரின படிவு பாறைக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. சரிங்களா? அதே போல பௌதீக படிவு பாறை. பௌதீக படிவு பாறைனா நம்ம தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சேர்ந்து உருவாகின்ற பாறை தான் பௌதீக படிவு பாறைன்னு சொல்றோம். சரிங்களா? பௌதீக படிவு பாறை எடுத்துக்காட்டு மணற்பாறை மற்றும் மாக்கல். அடுத்து ரசாயன படிவு பாறை. ரசாயன படிவு பாறைனா கனிமங்கள் கரைந்து ஆவியாகி உருவாகின்ற பாறைகள் தான் ரசாயன படிவு பாறைன்னு சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு உப்பு பட படிவு பாறைன்னு சொல்றோம். சரிங்களா? பாறைகளுடைய 3வது வகை உருமாறிய பாறை, மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படிம்பாங்க. மெட்டாமார்பிக் அப்படிங்கிறது கிரேக்க மொழிச்சொல். நம்ம முன்னாடி பார்த்தோம் இக்னியஸ் ராக் லத்தீன் மொழிச்சொல், செடிமெண்டரி லத்தீன் மொழிச்சொல். ஆனால் மெட்டாமார்பிக் கிரேக்க மொழிச்சொல். இதுக்கு பொருள் என்ன? மெட்டாமார்பிக்னா மாற்றம் பெறுதல். அதாவது மெட்டானா மாற்றம், மார்பானா வடிவம். வடிவத்தை மாற்றத்தை பேர் தான் மெட்டாமார்பிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெட்டாமார்பிக் ராக் எப்படி உருவாகுனாங்க? தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் இணைந்து சிதைவதால் உருவாகும் பாறை தான் உருமாறிய பாறைன்னு சொல்றோம். இந்த உருமாறிய பாறை 2 வகையாக உருமாறுது. வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம். அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக உருவ மாற்றம் பெறுகின்ற பாறை வெப்ப உருமாற்ற பாறைன்னு சொல்றோம். அதிகப்படியான இயக்கத்தின் காரணமாக, அது ஃபோர்ஸோட இயக்கத்தின் காரணமாக உருவாகிற பாறை இயக்க உருமாற்ற பாறைன்னு சொல்றோம். சரிங்களா? அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க. மொத்தம் பாறைகளை 3 வகை பார்த்தோம். தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை. தீப்பாறை அப்படிங்கிறது தாய்ப்பாறை, ஏன்னா அதுல இருந்தால் மற்ற அனைத்து பாறையும் உருவாகி இருக்கும். படிவு பாறை 3 வகையாக பார்த்தோம். உயிரின படிவுப்பாறை, பௌதிக படிவுப்பாறை, ரசாயன படிவுப்பாறை. உருமாறிய பாறை 2 வகையாக பார்த்தோம். வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம்னு சொல்லிட்டு. சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.